ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி டு ஷார்ட் அண்ட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் 3 எக்ஸாமுக்கான ஷார்ட் அண்ட் எக்ஸாமுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது February 2023, அப்புறம் August 2023, அதுக்கப்புறம் February 2024. இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாமு 2 நாள் முன்னாடி ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கான 3 எக்ஸாமுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது வந்து நான் வந்து ஒரு ஷீட்டில் வந்து எழுதியிருக்கேன். இதில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் லைட்டாக குழப்பம். ஏன்னா நிறையா எக்ஸாம்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கிறனால டைப்ரைட்டிங், அக்கௌண்டன்சி எல்லாமே இருக்கிறனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நம்ம ஷார்ட் ஹேண்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து February 2023 இதில் வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ஜூனியர் பார்ப்போம். 5261 பேர் வந்து அப்ளை பண்ணி 658 பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அதாவது 13.61%. அடுத்து வந்து இங்கிலீஷ் சீனியர் 4353 பேர் அப்ளை பண்ணி 378 பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. 9.65%. அடுத்து தமிழ் ஜூனியர் வந்து 2529 பேர் அப்ளை பண்ணி 909 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பர்சன்டேஜ் வந்து 39.23. அடுத்து தமிழ் சீனியர் வந்து அதே மாதிரி பார்த்தோன்னா 2444 பேர் அப்ளை பண்ணி 1231 பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அதாவது சதவீதம் வந்து 54.54. இங்கே வந்து நம்ம 1 by 1 பார்த்துட்டு இது வந்து லாஸ்ட் 3 எக்ஸாமுக்கான பர்சன்டேஜ் வந்து 1 by 1 எழுதியிருக்கேன். அது வந்து லாஸ்ட்டாக பார்ப்போம். அடுத்து வந்து August 2023யோட இங்கிலீஷ் ஜூனியர் வந்து 6003 பேர் அப்ளை பண்ணி 429 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதோட பர்சன்டேஜ் வந்து 7.77. அடுத்து இங்கிலீஷ் சீனியர் வந்து 4597 பேர் அப்ளை பண்ணி 812 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பர்சன்டேஜ் வந்து 19.81. அடுத்து வந்து தமிழ் ஜூனியர் இதில் வந்து 2996 பேர் அப்ளை பண்ணி 793 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பர்சன்டேஜ் வந்து 28.70. அடுத்து தமிழ் சீனியருக்கு வந்து 2630 பேர் அப்ளை பண்ணி 1317 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சதவீதம் வந்து 53.41. அப்புறம் வந்து ஆகஸ்ட் 2023க்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இதுதான். இப்போ வந்து ரீசெண்டாக நடந்த எக்ஸாம் வந்து February 2024. இதில் வந்து இங்கிலீஷ் ஜூனியர் வந்து 5437 பேர் அப்ளை பண்ணி 1292 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க ஜூனியரில். அதோட பர்சன்டேஜ் வந்து 26.07. அடுத்து இங்கிலீஷ் சீனியரில் வந்து 3799 பேர் அப்ளை பண்ணி 495 பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சதவீதம் வந்து 15.41. அடுத்து தமிழ் ஜூனியர் இதுக்கான எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா 2518 பேர் அப்ளை பண்ணி 1125 பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சதவீதம் வந்து 49.52. அடுத்து தமிழ் சீனியர் வந்து 2059 பேர் அப்ளை பண்ணி 974 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பர்சன்டேஜ் வந்து 51.70. இதான் வந்து லாஸ்ட் 3 எக்ஸாமுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நான் வந்து ஒரே ஷீட்டில் வந்து எழுதியிருக்கேன். இப்போ வந்து கம்பைன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து February 23, August 23, February 24 இந்த மூணு லாஸ்ட் எக்ஸாமுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா, இப்போ வந்து இங்கிலீஷ் ஜூனியரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து February 2023ல் 13.61 பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அதாவது 658 பேர். அடுத்து 7.77 ஆகஸ்ட் 23ல் வந்து 7.7 பேர் பாஸ் ஆகியிருக்காங்க. அதாவது 4209 பேர் பாஸ் ஆகியிருக்காங்க. அடுத்து February 24 லாஸ்ட் எக்ஸாமில் வந்து 1292 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த இங்கிலீஷ் ஜூனியரோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு February 2023ல் வந்து 13.61 இருந்தது. அடுத்து வந்து குறைஞ்சிருக்கு ஆகஸ்ட் 23ல். ஏன்னா போன எக்ஸாம் வந்து செம்ம டஃப்பாக இருந்துச்சு ஜூனியர் பேப்பர், அதனால வந்து பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. அதே வந்து இந்த தர எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அது 13லேருந்து 26.07% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 2026 இல்லை 25 வந்து அடுத்த Group 4 எக்ஸாம் நடக்கும். அதுக்காக இப்போ வந்து நிறையா பேர் ஜூனியர் படிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து சதவீதம் பாருங்கள், அப்படியே நல்லா டபுள் ஆகிருக்கு. 13லேருந்து 26க்கு டபுள் ஆகிருக்கு. அதுதான் வந்து இங்கிலீஷ் ஜூனியருக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. அடுத்து வந்து இங்கிலீஷ் சீனியர் பார்ப்போம். இங்கிலீஷ் சீனியரில் வந்து February 23ல் வந்து 9.65% வந்து பாஸ் ஆகிருக்காங்க. அடுத்து ஆகஸ்ட் 23ல் வந்து 19.81% பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த தர லாஸ்ட் எக்ஸாமில் வந்து 15.41 பேர், அதாவது 495 பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க.
இந்த இங்கிலீஷ் சீனியரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா February 23 வந்து 9.65 இருந்திருக்கு. கம்மியா தான் இருந்திருக்கு. அந்த எக்ஸாம் வந்து கொஞ்சம் டஃப்பா வந்துச்சு. போன தடவை எக்ஸாம் வந்து August 23ல வந்து கொஞ்சம் மாடரேட்டா வந்துச்சு. அதனால 19.81 அவ்வளோ பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அதாவது 812 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து 378 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தடவை வந்து கிளியர் பண்ணது வந்து ஒரு மாடரேட்டான பெர்சன்டேஜ் தான் சொல்லலாம். அதனால சீனியர் வந்து எப்போதுமே படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அது முடிச்சாதான் வந்து போத் ஹையர் வந்து நம்ம வச்சு குரூப் 4 போலீஸ் ஷார்ட் அண்ட் பியூரோ, ஹைகோர்ட்டு அந்த மாதிரி நிறைய இதில் அப்ளை பண்ண முடியும். அதுக்காக எப்போதுமே இங்கிலீஷ் சீனியர் வந்து நிறைய பேர் படிக்கிறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதனால எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்து இங்கிலீஷ் சீனியர் வந்து முடிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடிச்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்து வந்து தமிழ் ஜூனியர் பார்ப்போம். தமிழ் ஜூனியரில் வந்து February 23ல வந்து 39.23 39.23% வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. 39.23% வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அதாவது 909 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அடுத்த எக்ஸாமில் வந்து 28.70% வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அதாவது 793% வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் எக்ஸாமில் வந்து இப்போ 2வது ரிசல்ட் வந்ததில் 49.52 பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அதாவது 1125 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. தமிழ் ஜூனியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி தான் இங்கிலீஷ் ஜூனியர் மாதிரியே பர்சன்டேஜ் வந்து 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு வருஷத்தில். February 23க்கும் February 24க்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். தமிழ் ஜூனியர் 39லேருந்து 49% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து வந்து தமிழ் சீனியர் பார்ப்போம். தமிழ் சீனியர் வந்து February 23ல வந்து 54.54% வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. 1231 பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அடுத்து August 24ல வந்து 53.41% வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா 1317 பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அதே வந்து லாஸ்ட் எக்ஸாம் வந்து 51.70% வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அதாவது 9704 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து தமிழ் சீனியர் என்ன தெரியுதுன்னா, தமிழ் சீனியர் வந்து நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த தடவை வந்து நிறைய 1000 எப்போதுமே 1000 1300 பேர் கிளியர் ஆகிறவங்க 974 பேர் இந்த தடவை கிளியர் பண்ணியிருக்காங்க. அதனால நெக்ஸ்ட் 2 to 3 எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வந்து அப்பியர் ஆகி அடுத்த 2025 இல்லை 2026க்கான குரூப் 4 2025 இல்லாட்டி 2026ல நடக்கிற எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேர் அப்பியர் ஆவாங்க. இப்போவே வந்து அப்ராக்ஸாக ஒரு 4 எக்ஸாம் இப்போ இந்த குரூப் 4க்கு வந்து போகிறவங்க வந்து ஒரு 2200 பேர் வந்து இருப்பாங்கன்னு 2200 பேர் இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் இந்த ரேட் ஆஃப் தான் குரூப் 4 அந்த போஸ்டிங்க்கு. அதனால் அதுவும் இல்லாமல் இந்த தடவை 450 சில்லற போஸ்ட் தான் இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க குரூப் 4ல். January 2025ல தான் வந்து இப்போ நடக்க போகிற ஜூனில் நடக்க போகிற குரூப் 4க்கான எக்ஸாம் வந்து ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் வரப்போ கூட வந்து வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் கவுன்சிலிங் வேறு இருக்குது. அதனால் கவுன்சிலிங்லேயும் இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ எக்ஸாம் எழுதிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து நல்லபடியாக படிங்க. அடுத்த 2-3 எக்ஸாமில் வந்து ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி நெக்ஸ்ட் குரூப் 4க்கு வந்து போகிறவங்க வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து பார்த்து பயன் அடைவீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்கள் கைஸ், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Until then, see you guys.